முகப்பேரில் உள்ள அமுதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கம், விசு எஜுகேஷன் டிரஸ்ட் மற்றும் நம் உரத்த சிந்தனை தமிழ் மாத இதழ் இணைந்து 11ஆம் ஆண்டாக பாரதி உலா 2025 நிகழ்ச்சியை நடத்தியது. அமுதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் திருமதி கிறிஸ்டி ஜேம்ஸ் வரவேற்புரை நிகழ்த்த, அமுதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தலைவர் முனைவர் திருமதி அமுதா பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரதியை பற்றி பாடலரங்கம், நடன அரங்கம், பேச்சரங்கம் நடைபெற்றது. ஸ்ருதிலயா வித்யாலயா இசை நடன பள்ளி முதல்வர் கலைமாமணி திருமதி பார்வதி பாலசுப்ரமணியன், நடிகர் முரளி சீனிவாசன், உரத்த சிந்தனை சங்கம் மக்கள் தொடர்பாளர் திருமதி மு மனோன்மணி வரதராஜன், பேனாக்கள் பேரவை நிர்வாகி கவிஞர் வே தயாளன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். திரைப்பட இயக்குநர் ராசி அழகப்பன் நன்றி உரையாற்றி பரிசளித்து சிறப்பித்தார். அம்மூர் இரா ரவி நன்றி உரையாற்றினார். உழவன் விதை விதைப்பது போல் பாரதியார் நல்ல எண்ணங்கள் வாயிலாக நல்ல செயல்களை செய்யும்படி வளர்த்தார், வாழ்ந்தார். பணம் செல்வம் உயர்ந்ததுதான், ஆனால் நீங்களே இந்த தேசத்தின் செல்வங்கள். உங்கள் பயணமே செல்வம். உங்களோடு பேசுவது, உரையாற்றுவது போன்ற அற்புதமான நிகழ்வு செல்வத்தின் செல்வம். சிலருக்கு அதிக மதிப்பு கிடைக்கும் போது அதை பார்த்து நமக்கு பொறாமை வரும். பாரதியார் பொறாமை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதன் வழியாக நாம் உயர வேண்டும் என்றார். மேலும் இந்த தேசம் பெண்களை மதிப்பதில்லை, பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என கூறினார். சொல்வது மட்டுமல்ல, வாழ்ந்தும் காட்டினார். தாய் பிறந்த பின்பு உங்களுக்கு தொட்டில் போடுகிறார் என்று நினைக்காதீர்கள். பிறப்பதற்கு முன்பே தன் கருவறையில் உங்களை எந்த துன்பமும் தீண்டக்கூடாது என்று தொட்டில் போட்டு பாதுகாத்தவள். உன்னை காப்பாற்றி இந்த பூமிக்கு தந்தவள். அதனால்தான் பாரதி சொன்னான், பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அவர்களை மதிப்பது நம்மை நாமே மதிப்பது போன்று. அப்படி இல்லை என்றால் அந்த ஆண் வெறும் மரக்கட்டை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பெண்களை மதியுங்கள் என சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பாரதி மட்டும்தான் வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் பாரதியை பள்ளிதோறும் நாடுதோறும் சென்று பெருமைப்படுத்துகிறோம் என்று உரையாற்றியவர்கள் தெரிவித்தார்கள். சரிங்க சார். சார் பேச்சுப் போட்டி, பாரதியார் வேடமிட்டு பாட்டுப் போட்டி, நடன நிகழ்ச்சி ஆகியவற்றில் பங்கு பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் கொடுத்து கௌரவித்தனர்.